Hello, welcome to our next episode of podcast. How much her emotional trauma has caused these pains? I was into all these wellness, non-conventional healing எல்லாமே இருந்துமே. ஸோ உங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு என்னோட ஹீலிங் ப்ராக்டிசஸ், யோகா, மெடிடேஷன், ஹீலிங் எல்லாம் பண்ணும்போது கூட. So what do you think has caused myofascial pains for you? எதனால இந்த பெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட ப்ராக்டிசஸ் நான் பண்ணும்போதும் எனக்கு ட்ராமா ரிலீஸ் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் கம்மிங் ஹியர் ஃபைண்டிங் இந்த எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் உங்களுக்கு இருந்து அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் தான் எனக்குமே இந்த பெயின்ஸ் வந்துச்சு. வெல்கம் டு our next episode of podcast. இத்தனை நாள் என்னோட ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவு இந்த myofascial பெயின்ஸ், டெம்பரமெண்டல் ஜாயிண்ட் டிசார்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுனால இது காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஐ வாண்டட் டு எஸ்பெஷலி டாக் அபவுட் திஸ் டீட்டெயில் செஷன் வித் ஆர் வெல்னஸ் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ் சாருமதி. ஸோ இவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். So I have known her for more than 10 years. So நாங்கள் ரெண்டு பேருமே marathon runners. So we are a part of a running group. So that is how I knew her. So when we met few years ago in a marathon, அப்போ அவங்க she was telling, I've seen many of your reels. I think I also have these pains. எனக்கு இந்த myofascial pains இருக்குன்னு நினைக்கிறேன்னா எனக்கு severe headaches இருக்கு, ear pains, என்னால் everyday லைஃபே நார்மலாக லீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. Then I told her to come over to our clinic and then when I examined her and when I spoke to her, I found out that she had myofascial pains. And then the treatment went on. So this was last year. So in the treatment mudiyumbodhu, then she realized how much her emotional trauma has caused these pains. So how much of stress she had in her fascia. So adu nama release panna along with the techniques that she had learned already. When she was able to integrate all this, she found a complete relief. That is when we thought we have to integrate all this as an approach to myofascial pain treatment. So நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா myofascial pains-ஐ trigger points, injections, physiotherapy இதெல்லாம் பண்ணி ஃபிசிக்கலாக fasciaலிருந்து அந்த டைட்னஸை ரிலீஸ் பண்ணுறோம். பட் எமோஷ்னலி ஸ்டோர்டு ட்ராமாவை ரிலீஸ் பண்ணால் ஒழிய ஸோ அப்போ தான் அந்த கம்ப்ளீட் ரிலீஃப். அண்ட் இதுக்கு மேலேயும் ஒரு ட்ராமா, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது திரும்பவும் இந்த fascia டைட் ஆகி இந்த மாதிரி ஒரு பெயின்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த எமோஷனல் சப்போர்ட் அண்ட் தீஸ் வெல்னஸ் கோச்சிங் செஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வி ஹவ் ஃபவுண்ட் அமேசிங் ரிசல்ட்ஸ் வென் வி இன்கார்பரேட் ஆல் திஸ் ஹோலிஸ்டிக் டெக்னிக்ஸ், இந்த 360 degree அப்ரோச் இதெல்லாம் பண்ணும்போது we have found an amazing result where patients don't get these pains back again and they know how to manage. So இத்தனை நாள் எனக்கு தெரியல எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் இப்படி காஸ் பண்ணுதுன்னு தெரியல அப்படிங்கிற பேஷண்ட்ஸுக்கு this has given a big relief. So I would like to introduce our wellness specialist Charumathi and on to you Charu. Now நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பெயின்ஸு? You being a victim of myofascial pains yourself, you know how these pains take away our lives. So on to you. Thank you Dr. Dhivya for the beautiful introduction. Yes, so I was into all these wellness, non-conventional healing எல்லாமே இருந்துமே எனக்கு இந்த myofascial painsக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் I was struggling very much. அப்போ தான் I met you, as you rightly said. So I came here, நம்ம உங்கள் கிளினிக்கு வந்ததுக்கப்புறம் after taking the injections, I felt a huge relief. That was when I also could breathe. I also was relieved. And then என்னோட unconventional healing practices I started following for myself. So அது பண்ண it was complementing the medical treatments that I was undergoing. So உங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு என்னோட ஹீலிங் ப்ராக்டிசஸ், இந்த தெரப்பீஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஐ எம் சாருமதி, ஐ எம் வெல்னஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹியர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு சரியாச்சு, என்னோட தெரப்பி ப்ராக்டிசஸ் பண்ணது எனக்கு சரியாச்சுங்கிறத இப்போது நான் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அது இப்போது ஐ கேட்டர் டு த பேஷண்ட்ஸ் ஆஸ் அ வெல்னஸ் செஷன்ஸ். ஸோ நவ் சாரு, கேன் யூ டெல் உங்களுக்கு எப்படி இந்த myofascial pains இருந்துச்சு? What was your experience with myofascial pains and what all pains you had? How long did you have? Can you
give us an idea of what it is. Okay. So I had these pains for almost 10 years. எனக்கு வந்து எதுக்கு வலின்னே எனக்கு தெரியாமல் இருந்தது. கழுத்து வலி. ஐ ஹேட் டினிட்டஸ் ஆல்சோ. அப்புறம் அந்த ஜா பெயினும் வர ஆரம்பிச்சது. அண்ட் ஸ்லோலி இந்த பெயின் அக்ரிவேட் ஆக ஆக எனக்கு கிட்டினஸும் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இது சம்திங் மோர் தென் வாட் ஐ எம் ஆக்சுவலி அண்டர் கோயிங் அப்படின்ட்டு. அப்போது கூட வி டிட் all the major practices, எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி, ஈவன் ஐ டிட் அ பயோப்சி டு see whether it could be cancer. அந்த அளவுக்கு we did, but I didn't find a solution. So once I met Dr. Dhivya, that's when I found the solution for this problem. அப்போ தான் இது என்ன ப்ராப்ளம்னே எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்த உடனே I felt so relieved, so relaxed. ஸோ அப்போது எனக்கு I felt okay, now that all these pains are gone, so this is the right treatment that I was searching for all these years. So the reason for myofascial pains வந்து stress தான், emotional stress factor. So did you even realize that your emotional stress could have caused all these pains? Did you even relate the stress factor with these pains that you had? Not at all, doctor. I was only thinking that it is something physiological. எனக்கு ஏதோ பிரச்சனை, என் பாடிக்கு ஏதோ பிரச்சனை. I was in a notion that மைண்டுக்கும் பாடிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. Me, even though I was into this practices, yoga, meditation, healing எல்லாம் பண்ணும்போது கூட I didn't know that there was a connect with this. But once I had the pain, that's when I knew. And when I came here and I started crying, ஒரு injection போட்டதுக்கு அப்புறமும் அழுவும் போது, that's when I started knowing that இவ்வளோ கனெக்ஷன் இருக்கு. It is what is in the mind has a connection with the body அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. I started researching more, upgrading my skills more to like study more about how this is emotionally connected. And that is when I could actually fix all the dots, the puzzles that I was searching all along. இது கண்டுபிடிச்ச உடனே தான் அந்த டாட்ஸ் அந்த பசில்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஒரு கம்ப்ளீட் பிக்சர் எனக்கு கிடைச்சது. ஓகே, ஸோ வாட் யூ திங்க் ஹஸ் காஸ்ட் myofascial பெயின்ஸ் ஃபார் யூ? எதனால இந்த பெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்தது, அன்ரிசால்வ்டு ட்ராமா, க்ரீஃப் சின்ன வயசுலேருந்து இருந்தது. அதெல்லாமே வந்து ஐ ஜஸ்ட் கேரிட் அலாங் வித் மீ ஆல் தீஸ் இயர்ஸ். அதோட சைல்ட்ஹுட் ட்ராமா, அன்ரிசால்வ் ட்ராமா மட்டும் இல்லாமல் எனக்கு போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் வாஸ் அ மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு வந்து ஒரு பேங்க் மாதிரி இருந்தது. எப்படி நான் வந்து இதுலேருந்து ஃபேஸ் பண்ணி வர்றது, இந்த டிப்ரெஷன்லேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது. இட் வாஸ் லைக் அ வெரி ஹியூஜ் ஃபால் தட் ஐ ஹேட் வித்தவுட் ஃபேமிலி சப்போர்ட், வித்தவுட் எனி சப்போர்ட் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு. தனியாக மேனேஜ் பண்ணுறது, அது எனக்கு ரொம்ப ஒரு பேங்க் ஆன் த லைஃப் மாதிரி இருந்தது. அதோட கூட சேர்த்து ஐ வாஸ் லைக் ப்ரெக்னென்ட் அகெயின் வித் மை செகண்ட் சைல்டு அண்ட் இட் வாஸ் கோவிட் அண்ட் ஐ ஹேட் அ வெரி ட்ராமேட்டிக் child birth also for the second child. So அதுக்குனாலையும் I felt how serious this emotional stress is causing me down அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் I started taking this profession into a serious way and studied more, healed myself, saw where my patterns are coming, எதுக்கு நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த postpartum depression was a major point in my life where it took a U-turn. Okay, so postpartum depression and all these trauma was there and you had these pains. So அப்போவே வந்து you had all these practices done இல்லையா? So you had meditations, இந்த trauma release techniques இதெல்லாம் படிச்சிருந்தீங்க. அப்போ உங்களுக்கு பெயின்ஸ் கம்மியாச்சா? என்னோட ப்ராக்டிசஸ் நான் பண்ணும்போதும் எனக்கு ட்ராமா ரிலீஸ் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் கம்மிங் ஹியர் ஃபைண்டிங் இதுதான் பிரச்சனை அப்படின்னு டயக்னைஸ் பண்ணதுக்கப்புறம், ஃபிசியோதெரப்பி, இங்கே இருக்கிற அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம், இந்த ஹோலிஸ்டிக்கான ஒரு வியூவில் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அண்ட் தட் வாஸ் த பாயிண்ட் ஆல்சோ வேர் மை பெயின் ஸ்டார்டட் ரெடியூசிங் அண்ட் ஐ குட் see that I was more free than before. இல்லைனா அந்த டைட்னஸ், அந்த tinnitus, அந்த கழுத்து வலி எல்லாமே எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ ஐ வுட் சே தட் இட் இஸ் காம்ப்ளிமெண்டிங். இட் ஹாஸ் லைக் என்னோட ஹீலிங் ப்ராக்டிஸ் இஸ் ஒன்லி காம்ப்ளிமெண்டிங், என்னை வந்து மறுபடியும் அந்த பேட்டர்னுக்குள்ளே போக விடாமல் helping me stay in awareness. So like you said, yes, definitely இந்த emotional stress factor உங்களுக்கு இந்த அதே மாதிரி postpartum தான் எனக்குமே இந்த பெயின்ஸ் வந்துச்சு. Only once I started getting these pains which was undiagnosed, which could not be found out, that is when I thought, okay, something more to this has to be done.
அண்ட் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் அண்ட் டிட் தி ஸ்பெஷாலிட்டி. இது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரீல்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக நானுமே பார்த்தீங்கன்னா when I see patients, what I have seen is யாருக்கெல்லாம் இந்த பெயின்ஸ் வருதுன்னா மேஜர்லி லாஸ் ஆஃப் சம் ஒன், ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் யாராவது தவறிட்டாலோ, பேரண்ட்ஸ் அண்ட் இந்த மிடில் ஏஜ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி லேடிஸ்க்கு நான் பார்த்தது பேரண்ட்ஸ், டெத் ஆஃப் அ பேரண்ட், அண்ட் தென் கிட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் அண்டர்கோயிங் டிவர்ஸ், இல்லை சம் ஈவன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10th 12th கிட்ஸுக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் வருது. என்னென்னு கேட்டால் ட்ரிவியல் திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் ஸ்கூல்ஸ், புல்லிங், அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணி மசில்ஸை டைட் பண்ணுது. அண்ட் தென் சம்மன் அண்டர்கோயிங் அ ரஃப் டைம் இன் தியர் லைஃப், சம்மன் அண்டர்கோயிங் டிவர்ஸ், வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷன் பிடிக்காமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தீஸ் திங்ஸ் ஸ்லோலி ஓவர் அ டைம் பில்ட் அப் அண்ட் திஸ் இஸ் வாட் காசஸ் தி எமோஷனல் ஸ்ட்ரெஸ் தட் காசஸ் த fascia டு டைட்டன். இந்த மாதிரி fascia டைட்டன் ஆகும்போது அந்த fasciaல குட்டி குட்டியாக நாட்ஸ் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து வரதான் இந்த பெயின்ஸ் எல்லாம். ஸோ ஃபிசிக்கலாக நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணி அந்த மயோஃபாஷியல் ரிலீஸ் பண்ணி அலாங் வித் தட் ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது இந்த லேயர் பை லேயர் இந்த நாட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஸோ பேஷண்ட்ஸ் கெட் அ ரிலீஃப். பட் அலாங் வித் தட் இந்த ட்ராமாவை, உள்ளே இருக்கிற இந்த ஸ்டோர்ட் ட்ராமாவை, அந்த எனர்ஜியை வி ஹேவ் டு ரிலீஸ் இட் அவுட். அதுக்கு தான் இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சும் இல்லையா. ஸோ வாட் யூ திங்க், அதாவது இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். Do you think other stress factors வேறு ஏதாவது கூட இந்த மாதிரி காஸ் பண்ணுவோம்? ஏதாவது ட்ரிவியல் திங்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்கிறது. ஸோ சில பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க, டாக்டர் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, இப்போ எனக்கு ஏன் இந்த பெயின்ஸ் வருது அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ do you think only these major emotional stress factors can cause the fascia tightness, இல்லை வேறு ஏதாவது trivial things also can cause? Okay, major factors, stress factors, yes, it contributes. But அதையும் தாண்டி எவ்ரிடே இஷ்யூஸ் சச் as எனக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் நான் பண்ணுவேன், நான் பெஸ்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்மளுக்கே நம்ம போட்டுக்கிற ப்ரெஷர்ஸ் அண்ட் ஆல்சோ ரிசென்ட்மெண்ட், லைக் நான் இதை இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே, இதை இப்படி சொல்லியிருந்துருக்கலாமே, நான் இப்படி பேசியிருந்துருக்கலாமே அப்படின்னு நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ லைக் ஆன்டிசிபேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, வேர் யூ ஆர் ஆல்வேஸ் இன் அ ஃபியர் ஆஃப் ஏதாவது தப்பாயிடுமோ. இப்போ அம்மா ஒர்க் போயிருக்காங்க, அம்மா வருவாங்களா, பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, கார் ஏதாவது ஆகிடுமா, அந்த மாதிரி ஒரு ஆன்டிசிபேஷன் ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாமே நாட் த யூஷுவல் க்ரீஃப் ஆர் ஃபியர் ட்ராமா இல்லாத எமோஷன்ஸ், இதெல்லாம் வெரி அன்யூஷுவல் எமோஷன்ஸ். இதுவும் வந்து வில் ஆட் ஆன் டு த மயோஃபாஷியல் பெயின்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இது வந்து இந்த பிளாட்டிஸ்மாங்கிற அந்த மசில் ஷீட்டில் தான் இது போய் ஸ்டேவே பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி அந்த காலத்தில் பெரியவங்க துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போவே அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இங்கே இருக்கிற இந்த மசில்ஸ் வந்து டைட் ஆகும். ஸோ இதுதான் அந்த பிளாட்டிஸ்மா மசில். ஸோ இது டைட் ஆகும்போது ஏதோ இங்கே அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது அது. பட் அந்த மாதிரி எல்லா மசில்ஸுமே டைட் ஆகும், அந்த ஃபாஷியாவே டைட் ஆகும். திஸ் ஃபாஷியா இஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ. இதெல்லாம் அந்த டைட் ஆகும்போது ஃபார்ம் ஆகிறது தான் ஆல் தீஸ் திங்ஸ். தட் இஸ் வை ஸோ மச் ஆஃப் பெயின். ஸோ இந்த ஃபாஷியா டைட் ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா அதை சுற்றி இருக்கிற மசில்ஸு, நர்வ்ஸு, ஆர்ட்ரிஸ் இது எல்லாத்தையுமே டைட் பண்ணுது. ஸோ என்ன ஆகுது, எவ்ரி திங் கோஸ் இன் டு த டைட் மோட். ஸோ நம்ம பாடியே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிற ஃபீலிங் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த எவ்ரி திங், அதாவது இந்த ஸ்டிஃப்னஸ், டைட்னஸ், இந்த பெயின்ஸ் ரேடியேட் ஆகிறது, கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கிறது, காது வலிக்கிறது, தொண்டை இந்த இடத்துல வலிக்கிறது, சம்டைம்ஸ் சோக்கிங் சென்சேஷன், டிசினஸ், டினிட்டஸ், இது எல்லாமே இதனால் வர்றது தான். ஸோ என்னதான் ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒரு சைடில் ஃபிசியோதெரப்பி அண்ட் ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ரிலீஸ் பண்ணும்போது இது கம்மியாகுது. ஆனால் உங்களுக்கு திரும்பவும் இது வராமல் இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ், வெல்னஸ் செஷன், ஸோ தட் you know how these knots are formed and not to form these back again. You should realize what is happening to your body. அதுக்கான செஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ சாரு, ஆஸ் அ வெல்னஸ் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் என்னென்னலாம் டெக்னிக்ஸ், என்னென்னலாம் தெரப்பீஸ் நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணுறீங்க? நம்ம இந்த வெல்னஸ் செஷன்ஸில் என்ன பேசிக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பெயின் எங்கேருந்து ரூட் ஆகி வருது, இதுக்கு காஸ் என்ன, எதுக்கு இந்த பெயின் வருது அப்படின்ட்டு எமோஷ்னல் லெவலில் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது சொமேட்டிக் தெரப்பி, க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், பாடி பேஸ்டு தெரப்பீஸ், மைண்ட்ஃபுல் யோகா, நர்வஸ் சிஸ்டம் ரீசெட்டிங். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது, இந்த மயோஃபாஷியல் எமோஷ்னல் ரீசன்ஸும் இருக்கும் உள்ள, ஸோ அதையும் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த செஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ பேஷண்ட்ஸ் கேட்குறாங்கல்ல, டாக்டர் நீங்கள் தான் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்க, ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறீங்க, இந்த கவுன்சிலிங்கும் தேவையா? ஸோ கவுன்சிலிங்காலே ஒரு டேபு, நான் ஏன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பேஷண்ட்ஸ் கேட்குறாங்களே, டு ஐ ரியலி நீட் தீஸ் கவுன்சிலிங் செஷன்ஸ்?
So as a wellness specialist, what do you tell? So every pain is it can be physiological இப்போதைக்கு, பட் ஆனால் பாஸ்டில் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூவாக தான் இருந்திருக்கு. அதுதான் ரூட் காஸாக இருந்திருக்கு. அதை வந்து நம்மளுக்கு மறந்துடுது. ஆஸ் வி ஆர் க்ரோயிங் அப் நிறைய விஷயம் பார்க்க நம்ம அதை மறந்துடுறோம். ஸோ பெரிய பிரச்சனை இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த பெயினை வந்து சரி பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியுமே நீங்கள் இந்த செஷன்ஸ் அட்டன் பண்ணலாம். இந்த செஷன்ஸ் ஏன் அப்படின்னா, இந்த பெயினோட ரீசனே ரூட் காஸே ஒரு எமோஷனல் சப்ரெஷன். ஸோ அந்த எமோஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம ரிலீஸ் பண்ணாவே, இன்ஜெக்ஷன் கொடுக்கறது இல்லாமல் அந்த பெயினும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து எப்போவுமே யாருமே சொல்லி கொடுக்கல ஆக்சுவலி எப்படி நம்ம எமோஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு அது தெரியல. நம்ம எப்போவுமே வந்து ஒரு சின்ன பிரச்சனைனாலுமே ஒரு பதட்டத்திலேயே இருக்கும், ஒரு அலர்ட்லேயே நம்ம இருக்கோம். அந்த அலர்ட்லேயே நம்ம இல்லாமல் எப்போ ரிலாக்ஸ் பண்ணுறது, எப்படி அந்த அலர்ட்டையும் அந்த எமோஷன்ஸையும் நம்மையும் எப்படி பிரித்து பார்க்குறது, அந்த பெயினுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை ரிலீஸ் பண்ணாவே உங்களுக்கு இன்னும் ஒரு யூ வில் ஃபீல் மோர் பேலன்ஸ்ட், மோர் அலைன்ட். நம்ம பாடி இஸ் எய்தர் இன் சிம்பத்தட்டிக் மோட் ஆர் பேராசிம்பத்தட்டிக் மோட். ஸோ அந்த சிம்பத்தட்டிக் மோடில் நம்ம போகும்போது தான் வி ஆர் இன் தட் ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் மோட். அண்ட் எப்போவுமே பாடி ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறது. மெயினாகவே பேராசிம்பத்தட்டிக் மோடுக்கு போகும்போது ரெஸ்ட் அண்ட் டைஜஷன் சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே ப்ராப்பராக நடக்கிறது அந்த பேராசிம்பத்தட்டிக் மோடில். ஸோ தட் இஸ் வென் ஆர் மசில்ஸ் ரெஸ்பாண்ட் டு இட் பை காசிங் தி ஸ்மால் ட்ரிகர்ஸ். ஸோ அதிலிருந்து வெளியே வரணும்னா யூ ஷுட் ஆக்சுவலி நோ ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஷிஃப்ட் டு தி அதர் மோட். That is when the counseling sessions help you a lot. So thank you Charu for this wonderful discussion sessions. So namakku theriyum how much these stress has caused these myofascial pains in it. And as a doctor, every day I see patients with the base trauma which has caused the stress factor that has caused these pains. And when we relieve it physically and with these techniques, and when we have a holistic approach, definitely it makes a big difference to patients' lives. So idu patti we will keep talking because patients have to understand what it is. நிறைய பேர் கேட்குற கேள்வி இப்போ, why do I need these counseling sessions? You are doing the treatment, that is enough. So why do I need to undergo this அப்படின்னு அந்த கவுன்சிலிங் செஷன்ஸும் இந்த தெரப்பீஸும் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் how much it helps in a long run அப்படின்னு. So we will continue doing these sessions more so that we spread awareness of what myofascial pains are and how much emotional trauma actually contributes to these myofascial pains. Yes, Dr. Divya. So this, I know how important it is, and it will definitely contribute to people healing even more faster and even more better. So அவங்களோட லைஃப்ஸும் இந்த செஷன்ஸ் மூலிமா அவங்க லைஃப்லேயும் இந்த ப்ராக்டிசஸ் அவங்க இன்டகிரேட் பண்ணும்போது they will evolve as a even more better person. So I also want people to not just breathe through their nose, but I want their brains also to breathe. Thank you.